ரெகுலரா பண்றது மூலியமா கிராஜுவலா உங்களோட அந்த மறுத்து போற சென்சேஷன்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம அந்த sciatic nerve வந்து லென்தன் பண்ண போறோம். இதை வந்து நெர்வ் ஃபிளாசிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பண்றோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட காலை நீட்டும் போது காலை இந்த பாதத்தை மேல தூக்கிக்கணும், காலை அப்படி நீட்டணும், அது கூடவே கழுத்தையும் ஒரே நேரத்துல மேல பார்க்கணும். எப்படி பண்றேன்னு பாத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி மேல பார்த்துட்டு திரும்ப காலை கீழே விடும்போது கழுத்தையும் கீழே கொண்டு வந்துடணும். ஸோ பாதத்தையும் கீழே எடுத்துக்கணும். ஸோ இதுதான் அந்த எக்ஸசைஸ் வந்து. இதை நம்ம எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு sciatic பெயின் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இது பண்ணிட்டு, அதாவது 10 முறை பண்ணணுங்க. இது 10 முறை பண்ணிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பேக் பெயின் ஒருவேளை இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஒரு வாரம் கேப் விட்டுருங்க. நான் சொன்ன மற்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு, அதான் எல்லா எக்ஸசைஸுமே அப்படிதான். உங்களுக்கு வலி இருந்தா பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டுருங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்ப பண்ணுங்க. வலி